நாம இன்னைக்கு ஒரு கோல்டன் மெர்மெய்ட் பற்றின கதை பார்க்க போகிறோம். ஒரு ராஜா அவங்க 2 பசங்களோட இருந்தார். அந்த ராஜாவுக்கு தன்னோட தோட்டத்தில் இருக்கிற கோல்டன் ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்போ பழுக்கும் அதை சாப்பிடணும்னு காத்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கடையில் வந்து பார்த்தா அந்த கோல்டன் ஆப்பிளை காணோம். ராஜாவுக்கு உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அதை யார் திருடிட்டு போனான்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு தன்னோட பசங்கக்கிட்டேயே சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளவு காவலை மீறி எப்படி இந்த பழத்தை வந்து திருடினாங்கன்னு பசங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜா ஒரு கட்டத்தில் கோவமாகி இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி கத்துனதும் அவரோட சின்ன பையன் நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவர் குதிரையில் ஏறி கிளம்புனாரு. சின்ன இளவரசர் குதிரையில் போயிட்டுருக்கும் போது அவர் போகிற வழியில் திடீர்னு ஒரு நரி கிட்ட வந்து தனக்கு பசிக்குது சாப்பிட்டு ஏதாவது வேணுன்ற மாதிரி கேட்டுச்சு. உடனே இளவரசரும் தான் கொண்டு வந்த கறியில் கொஞ்சோண்டு அதுக்கு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டோன்னே திடீர்னு நரி ஒரு மனுஷனாக மாறிடுச்சு. அப்போதான் அந்த மனுஷன்